ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, பாசிப்பருப்பு, அந்த சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பருப்பை வச்சு நம்ம ஒரு அல்வா பண்ண போகிறோம். அது இப்போ நீங்கள் டம்ளரில் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நான் பருப்பை எடுத்து தண்ணியில் 2-3 தடவை வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 1 ஹவர் ஊறியிருக்கு. இப்போ நம்ம அதை நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். நல்லா குழையிற அளவுக்கு வேகணும், ஓகேங்களா? பாசிப்பருப்பு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சுகரெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிட் லாஸ் கூட சாப்பிடுவாங்க. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த பாசிப்பருப்பில் அல்வா செய்கிறோம், ஓகேங்களா? கீ, அந்த பாசிப்பருப்பு எல்லாமே, அப்புறம் வெல்லம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்ல விஷயங்கள் தான். ஸோ இந்தமாரி விஷயங்களை அப்பப்போ டெய்லி 1 ஸ்பூன் அந்தமாரி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இது நல்லா குழஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம நல்லா ஆற விட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துப்போம், ஓகேங்களா? இப்போ இதை ஆற வச்சுருவோம். ஓகே, இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஜாருக்கு மாற்றி அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். தண்ணியில் எதுவும் ஊற்றக்கூடாது. இதை மட்டும் அப்படியே அரைச்சி எடுத்தாலே போதும். ஓகே, இப்போ இந்த நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சிடலாம். இந்த அல்வாவுக்கு வந்து நெய் கொஞ்சம் நிறைய பிடிக்கும். ஸோ நெய் தான் எல்லாமே மோஸ்ட்லி. நெய் விட்டு நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் முந்திரி போட்டு லைட்டாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இதில் வந்து நான் 2 ஸ்பூன் கோதுமை மட்டும் போட்டுக்கிறேன். இது போட்ட உடனே கிண்ட ஆரம்பிச்சிடணும். ஏன்னா இது உடனே சட்டுன்னு பிடிச்சிரும். ஸோ அதனால் உடனே போட்டு நல்லா கிண்டிடுங்க. இது போட்டாச்சா? இப்போ இது என்ன பண்ணுங்க, இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் இப்போ ஆட் பண்ணிடலாம். இது ஆல்ரெடி நம்ம வேக வச்சது, அதனால் இது ரொம்ப நேரம் இது கிண்டணும்னு அவசியமே இருக்காது. நம்ம வெறும் இப்போ அந்த போட்ட அந்த 2 ஸ்பூன் கோதுமை மட்டும்தான் லைட்டாக அது வேகிறதுக்காக கிண்டிகிட்ருக்கோம். அதுவும் அந்த சூட்லேயே அது வெந்துடும். இப்போ நம்ம நெய் விடுறோம் இல்லையா, அதிலே வெந்துடும். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இதில். இது ரொம்ப நேரம் டைம் கூட எடுக்காது. ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் இந்த அல்வா. இதை பாருங்க, அவ்வளோதான், நெய் விட்டாச்சா? இப்போ நீங்கள் கிண்ட பார்த்தீங்கன்னா அது அப்படியே அந்த தாமரை இலையில் தண்ணி படாமல் அப்படியே மிதக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்போ அது இதுவாக ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா இறுகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துருக்காங்க. இந்த வெல்லம் வந்து நாங்கள் ஆல்ரெடி 2-3 தடவை காசு இருக்கோம். ஸோ இதில் மண் எதுவுமே இல்லாதனால நாங்கள் டைரெக்டாகவே ஆட் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து இப்போ மண் இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதை காசி தனியாக அந்த தண்ணியை கூட இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி விட்டோன்னே இன்னும் நல்லா இறுக ஆரம்பிக்குது பாருங்கள். இது அப்படியே ஒரு மாதிரி தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ அந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் கிண்டினாலே போதும். ஏலக்காய் பொடியை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், அது அப்படியே அந்த பாத்திரத்திலே படாத அளவுக்கு அப்படியே நல்லா சுற்றும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இது இறுகி நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வரும். அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் கிண்டினாலே போதும், கரெக்டான பதம் வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு அப்படியே அந்த எண்ணெயில் வேகும் போது செம்ம ஸ்மெல்லுங்க, சூப்பராக இருந்தது. ஓகே, இப்போ நம்ம முந்திரி போட்டாலே அந்த அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பாருங்க, அப்படியே அந்த பாத்திரத்திலே ஒட்டாமல் அப்படியே தண்ணி மாதிரி, தண்ணியை சுற்றி விட்டா எப்படி சுத்தம் அந்த மாதிரி சுற்றுதா. இப்போ இந்த அல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்து வேறு ஏதாவது ஒரு பவுலில் எடுத்து நம்ம சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்க, அப்படியே கடையில் வாங்கின மாதிரி அப்படியே சூப்பராக வந்திருக்கு, க்ரீமியாக. அவ்வளோதான். அதுவும் வெறும் 10 நிமிஷத்தில் அழகாக ரெடி பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஊற வச்சு அதை கொதிக்க வைக்கிறது தான் மேட்ரு. ஸோ நம்ம அதை வேக வச்சு குழச்சிட்டோம்னாலே முடிஞ்சிருச்சு. வெறும் 10 நிமிஷத்தில் இந்த அல்வா ரெடி ஆகிடும்.
ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செம்ம டேஸ்ட்டு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.